நான் ஆறுமுகனுக்கு விளக்கு போகிறத பற்றி எத்தனையோ வீடியோவில் போட்டிருக்கேன். நிறைய பேர் அது பயனடைஞ்சு எனக்கு சொல்லியிருக்காங்க, நேரிலையும் சொல்லியிருக்காங்க, கமெண்ட்லையும் சொல்லியிருக்காங்க. இது வேண்டுதல் நிறைவேற ₹1 காயின். இந்த சிங்கத்துடைய தலை நான் மேலே பார்த்த மாதிரி வைக்கணும். அதாவது முருகனுடைய இப்போ நம்ம சூரசம்மாரம் வருது இல்லையா, 3 வாரம் கணக்கு வச்சு 6 வாரம் கூட, நம்ம அதுக்கு மேலே கூட இருக்கலாம். 6 வாரத்துக்குள்ளே நம்மளுக்கு கை மேலே பலன் கிடைச்சிடும். முக்கியமாக இப்போ குழந்தை இல்லாதவங்களுக்கும் சரி, படிப்புக்கு சரி, கர்ப்ப சம்மந்தப்பட்ட நோய்க்கும் சரி, அதே மாதிரி எதிரிகள் தொல்லைகள் நம்மளுக்கு இருக்காது. அதாவது தொழிலில் நம்ம ஒரு வியாபாரம் பண்ணுறது கூட நிறைய கண் திருஷ்டிகள் இந்த மாதிரிலாம். முருகனை நம்ம வணங்க அந்த முருகன் அசுரனை வதம் பண்ணது சமம். நம்மளுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க. அவன் இந்த முருகன் பார்த்துக்குவான். நம்ம அவன் நினச்சி இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை செஞ்சாவே போதும். செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை, சஷ்டி இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யலாம். முக்கியமாக செவ்வாய்க்கிழமை செய்யுங்க. அது செவ்வாய் ஓரையில் செய்யுங்க. அது இன்னும் ரொம்ப முக்கியமானது. குழந்தை இல்லாதவங்கெல்லாம் அந்த மாதிரி செய்யுங்க. 6வது வாரத்துக்குள்ளேயே நம்மளுக்கு குழந்தை நின்றுடுச்சுன்ற அந்த சந்தோஷம். அந்த மாதிரி ஒரு 4-5 பேருக்கு நான் சொன்னது அவங்க நேரடியாக முருகர் கோயிலே போய் செஞ்சுருக்காங்க. போக முடியாதவங்க நம்ம வீட்டில் செஞ்சு, அதாவது வேலைக்கு போகிறவங்களாம் நைட்டில் தான் வருவாங்க. 8 மணிக்கு போட்டுக்கலாம். இல்லை காலையில் கூட நம்ம இதை வழுக்கு ஏற்றிட்டு வேலைக்கு போகிறவங்களும் இருக்குது. ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் ஒன்று பண்ணுங்கள். பால் இல்லை பாயாசம் அந்த மாதிரி எது ஒன்று நம்ம இஷ்டம்தான். ஒரு நெய்வேத்தியம் பண்ணணும் முருகருக்கு. இது கலசம் அக்ராவரம் பெரியகுடி குண்டா சிவன் கோயிலுடைய கலசம். ஞாயிற்றுக்கிழமை கும்பாபிஷேகம் அதோடைய கலசம்தான் இது. நான் வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஏறுமுகமாக தான் இருக்கும். நல்லதே நடக்கும், நல்லதே நினைங்க. இப்போ நம்ம தீபத்தை ஏற்றலாம் வாங்க. இப்போ சாம்பிராணி போகிறது கூட நான் ஏற்கனவே காட்டுறேன்.